வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அழகாக அம்சமாக மொட்டை தலையை போட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணி வராருல்ல, அவர் வேறு யாரும் இல்லை, எங்கள் சித்தப்பா தான். ரொம்ப நாளாக ஒரு எக்ஸல் ஓட்டிகிட்டு இருந்தார். அது அடிக்கடி செலவைக்குதுரா, ரொம்ப நாளாக ஓட்டிகிட்டு இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பினே இருந்தார். சரி, காசு இருக்கும்போது சொல்லு, கொஞ்சமாக காசு இருந்தாலும் சொல்லி போய் டியோ போட்டு ஒரு ஸ்கூட்டியோ இல்லை வேறு ஏதோ ஒரு வண்டி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டே இருந்தேன் நான். இவர் வண்டி எடுக்கிறது என்ன சர்ப்ரைஸாக கூப்பிட்டு போனார். எங்கள் ஊரில் புதுசாக ஒரு கடை ஓப்பன் பண்ணிருக்காங்க, வாடா புதுக்கடையை டிவி இந்த ஃப்ரிட்ஜெலாம் ஆஃபர் போட்டிருப்பாங்க, ஒரு டிவி ஒன்று பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனார். என்னுடைய வண்டியில் தான் போனோம். அப்படியே போகல ஹோண்டா ஷோரூம் வழியாக போடானாரு. அப்படியே ஹோண்டா ஷோரூமில் நிறுத்துறாரு. என்ன சித்தப்பா உன் கதைன்னு கேட்டேன். எக்ஸல் வந்து இன்ஜின் சீஸ் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே ஓட்டுறதுக்கு வண்டி இல்லை, வண்டி ஒன்று எடுக்குன்னாரு. அப்போ போனப்போ மணி 3. என்ன சித்தப்பா இந்த நேரத்துக்கு வந்துட்டு வண்டி எடுக்குன்னு எப்படின்னு கேட்டால், அவர் வந்துட்டு அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு இப்போ வண்டி வேணும், வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷோரூமில் கூப்பிட்டு போயிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கேட்டோம். அங்கேருந்து ஒவ்வொரு ஸ்பீச்சராக வண்டி சொன்னார். நான் கீர் வண்டி எடுத்துக்கானே, கீர் வண்டியே வேணாம், எனக்கு ஸ்கூட்டி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். ஸ்கூட்டியில் இப்போ வீடியோவில் பார்க்குறீங்களே, அதில் வந்து ஸ்பீச்சரு, கலரு, மாடலு எல்லாமே டிசைன் எல்லாமே நல்லா இருந்துச்சு. சரி இதே எடுத்துக்க சித்தப்பானோம். சரின்னு சொல்லிட்டு அவரும் இதே எடுத்துக்காங்க. டியூக்கான ப்ராசஸிங் எல்லாம் முடிச்சுட்டு வண்டி அன்னைக்கு 6 மணிக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். நான் கூட நினச்சேன் இப்போ ஆகாதுங்க, டைம் ஆயிடுச்சு, காலையில் வாங்கன்னு சொல்லிடுவான்னு நினச்சேன். ஆனால் அப்பயே வண்டியை கொடுத்து விட்டாங்க. அதுவே எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. இதுமாரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்தால், இல்லை உங்கள் ஃப்ரெண்டோ ஏதோ ஒன்று வாங்க, ஏதோ ஒரு வேலைக்காக போகலாம்னு சொல்லிட்டு இதுமாரி வண்டியோ வேறு ஏதோ ஒரு பொருளை எடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்தால் என்னோட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க மக்களே.